தரிக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகர் ஆகும். இங்கு முதல் வரியில தரிக்கினமன் அப்படின்னு குறிப்பிடுறது யமதர்மனை குறிப்பிடுறாங்க. அதாவது அடியவர்களின் உயிரை யமதர்மன் ஆக்ரோஷமா பறிக்க வரும்போது எருக்குமதி தரித்த முடி, அதாவது இங்க எருக்குன்றது எருக்கம் பூவையும் மதின்றது சந்திரனையும் குறிப்பிடுறாங்க. எருக்கும் பூவையும் சந்திரனையும் தன் தலையிலே சூடிக்கொண்டவர் சிவபெருமான். அவருடைய திருவடியை பற்றி கொண்டாலே போதும் அந்த யமதர்மன் பயந்து ஓடி விடுவானாம். அப்பேற்பட்ட சிவபெருமானின் திருவடிக்கு முருகனின் வேல் சமமாகும் சொல்ல வராங்க. அதான் இங்க தரிக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிவபெருமான்